சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கூடவே இருப்பதற்காக நான் உனக்கான ஒருவரை அனுப்பி வைக்கப் போகிறேன். யார் எவர் என்று தானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, அப்பா நான் தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசுவதற்கு கூட எனக்கு துணை இல்லையே. எனக்கான துணையை அனுப்பி வையுங்கள், நான் ஆறுதல் மட்டும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கவலையோடும் கண்ணீரோடும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உனக்கான நபரை நான் அனுப்பி வைக்கிறேன். உனக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை அவர் மூலமாக செய்து கொள். அவர் உன்னிடம் உண்மையாகத்தான் இருக்கப் போகிறார். இது என் சர்வ நிச்சய வாக்காக எடுத்துக்கொள். சாயப்பா எனக்கானவர் எப்பொழுது வருவார், அதுவும் எனக்கு நிரந்தரமான சொந்தம் என்ற ஒரு உறுதியோடு வர வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? என் குழந்தையே, அதை தான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் உனக்கென்று சொந்தமாக வந்து சேரப்போகிறார். நீ நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியும் கவலைப்படாதே. அதை நான் அல்லவா பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதன் பின்பும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு உதவி என்று தேவைப்படும் அந்த வகையில் நான் தான் சொல்லி இருக்கிறேனே, எப்படியாவது யார் மூலமாவது செய்வேன் என்று. அந்த உதவியை செய்வதற்குத்தான் இப்பொழுது நான் உனக்கான நபரை அனுப்பி வைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் உனக்கான நபரை அனுப்பி வைத்துவிட்டு உனக்கு என்ன வேணும் என்பதை கேள். நான் மட்டும்தான் அதை அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வைக்க வேண்டும். நீ அங்கு கடலில் இருந்து தத்தளிக்கும் பொழுது அங்கு பலரும் கை கொட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் நீச்சல் தெரியாதே, எப்படி கரை வந்து சேர்வார்கள் என்று. ஆனால் உன் அருகில் அங்கு நான் நின்று கொண்டிருப்பதை மற்றவர்கள் மறந்து விடுகிறார்கள். நீயும் மறந்து விடாதே. உனக்கான நீச்சலை சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து கரைக்கு கொண்டு வந்து உன்னை நான் வெற்றி என்னும் மகுடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். அதுவரையில் மற்றவர்கள் நம்மை இப்படி அப்படி சொல்லிவிட்டார்கள் என்று மனம் வருத்தம் கொள்ளாதே. உனக்கான காலம் வருவரை நீ அமைதியாக இரு. உன் சாயப்பா உனக்கு நான் அப்பாவாக அன்னையாக இருந்து உனக்கு உதவிகளை செய்யத்தான் வந்திருக்கிறேன். அன்னை என்பவள் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கானதை செய்வாள் அல்லவா? அதன் பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை யாரிடமும் கேட்காமலே, அதுவும் தன் பிள்ளையிடம் கேட்காமலே அவர்களுக்கானத்தை செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வைராகியத்தோடு செய்து வருவாள். முதலில் நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை தைரியமாக செய்ய கற்றுக்கொள். அவர்கள் என்ன நினைப்பார்களோ, நான் எந்த முடிவை எடுத்துவிட்டால் இவர்கள் என்ன நினைப்பார்களோ யோசிப்பதை விட்டுவிட்டு என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, எனக்கான விஷயத்தை நான் செய்தே தீருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வெற்றி பெற்ற பிறகுதான் யோசிப்பாய், இவ்வளவு நாளாக இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோமோ என்று. உன் வெற்றியை உனக்கே நிரந்தரமாக்கி உன் சாதனையை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த போகிறேன். பொறுமையோடு இரு, நல்லது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.